கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால் தான் மரணம். அதுபோல வஞ்சகனும் வஞ்சகத்தில்தான் வீழ்வான். நமது நலனுக்காக நம் தரத்தை உயர்த்திக் கொள்வதை பற்றி யோசியாமல் பிறர் நலத்தை கெடுப்பது குறித்து சிந்தித்தோமானால் நாம் கெடப்போவது உறுதி. பிறரது வீழ்ச்சியிலேயே நம் வளர்ச்சி உள்ளதாக எண்ணி கடமையை நேர் வழியில் செய்ய தவறினோமானால் காலம் நம் காலுக்கு கீழே மெல்ல மெல்ல குழிப்பறித்துக் கொண்டிருப்பதை கவனிக்க மாட்டோம் நாம். இப்படித்தான் அன்று பார்க்கவத்தில் அரசபுத்திரர்கள் அவர்கள் விழவிருந்த குழியை கவனிக்காமல் ஆதித்யனை மரணத்தில் வீழ்த்துவதைப் பற்றி ஒருவனும் வருணனை சவக்குழியில் தள்ளுவதைப் பற்றி இருவருமாக சிந்தித்து வந்தனர். சதிகார சகோதரர்கள் நால்வரில் எஞ்சியிருந்தவன் மகதன். அவனுக்கு ஞானோதயம் பிறந்துவிட்டது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. தாங்கள் கண்ணெதிரே காணும் அந்த வல்லவன் வருணன்தான் என்று அவன் அறிவுக்கு எட்டிவிட்டது. கூடவே அவனிடமிருந்தும் அவனது சாமர்த்தியத்திடமிருந்தும் தப்பிக்க இயலாது என்றும் தெரிந்தாகிவிட்டது மகதனுக்கு. சதியில் ஈடுபடுத்தாமல் தங்களை விட்டுவிடச் சொல்லி வருணனிடம் கோரினான் மகதன். வேண்டுதலுக்கு வருணன் செவிசாய்க்கவில்லை. அடுத்ததாக வருணனை விட்டு விலகியிருக்கும்படியும் அவன் தன் சதிவலையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்றும் தனது தம்பிகளிடம் வேண்டினான் அவன். ராஜ்ய ஆசை அந்த இளவல்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தது. எண்ணற்ற தவறுகளை முன்பே செய்தாகிவிட்டது. செய்த தவறுகளை சீர்படுத்திக் கொள்ள வழியில்லை. கர்மா வருணனின் ரூபம் தாங்கி வாசலுக்கே வந்துவிட்டது. விதைத்ததை அறுவடை செய்துதான் தீர வேண்டும். விதி நடத்தும் அந்த அறுவடைக்கு மகதன் தயாராகிவிட்டான். பெற்றவர்களுக்கு பிள்ளை போல் பாவித்து பேணி வளர்த்த பெரியப்பா பெரியம்மாவிற்கு, ராஜ்யத்திற்கு என எதற்குமே இதுவரையிலும் நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை அவன். காலம் முடிவுக்கு வந்துவிட்ட நேரத்தில் தன் தம்பிமார்களுக்காவது உறுதுணையாக இருந்துவிட்டு போகலாம் என்ற எண்ணத்தில் இஷ்டமில்லாவிட்டாலும் தம்பிகளின் சதிக்கு உடந்தையாக இருந்து அவர்களோடு சேர்ந்து கஷ்டப்பட்டுக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்தான் மகதன். நேரடியாக எந்த சதிவேலையும் செய்யவில்லை அவன். ஆயினும் அநியாயம் நடக்கும்போது அமைதி காப்பதே சதிக்கு துணை போவது போலத்தானே. எதையும் எதிர்க்காமல் யாருடனும் வாதம் செய்யாமல் நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தான் அவன். சைலேந்திரனது ஏவலின் பெயரில் தான் ரகசிய வழியில் அசோகபுரம் செல்வதற்காக தன்னை கோட்டைக்குள் இருந்து வெளியே அழைத்து வந்திருந்த காவலர்களை பின்னாலிருந்து ஒரு மர்ம சிரிப்போடு நோக்கிவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் வருணன். அவனுடன் குதிரை செலுத்திச் சென்ற சைலேந்திரனின் விசுவாசிகள் இருவரும் கடைந்தெடுத்த மடையர்கள் என்பதை செல்லும் பாதையில் கண்டுகொண்டான். சைலேந்திரனுக்கு ஊழியம் செய்யும் அவர்கள் வருணனுடன் நெருங்கி பழகிய அந்த முதல் தினத்திலேயே அவனை தங்களது இளவரசனின் ஆருயிர் நண்பன் என கருதி சைலேந்திரன் பற்றிய அத்தனை விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தெரிவித்துவிட்டனர். பட்டத்து இளவரசன் குறித்து வருணன் அதுவரையிலும் அறிந்திராத பல தகவல்களும் அதில் அடக்கம். செய்திகள் அனைத்தையும் கேட்டறிந்த பின்னால் மணமகனை கொல்ல வேண்டுமா என்று வருணனுக்கு அதுவரையிலும் இருந்த சிறிய உறுத்தல் கூட அதன் பின்பு இல்லாமல் போனது. சைலேந்திரன் எல்லாம் வாழத் தகுதியானவனே அல்ல. அவன் வாழ்ந்தால் இன்னும் பல குடும்பங்கள் நாசமாகும். அவனை மணந்து கொண்டு பெண்ணொருத்தி சீரழிவதைக் காட்டிலும் மணமகன் மாண்டு விவாகம் நின்று போனதென்றால் அவளது வாழ்வு வளமாக இருக்கும் என்று நிம்மதி கொண்டான் வருணன். அங்கே கோட்டையிலிருந்து பரிவாரம் கிளம்பியதிலிருந்து ஆதித்யன் ராகவனது முகத்தை ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. அரசனின் குதிரைக்கு முன்னால் தனது குதிரையை செலுத்திச் சென்றவன் அடிக்கடி திரும்பி அரசனை கவனித்துதான் வந்தான். ஆனால் ராகவன் பலமுறை திரும்பி பார்த்தும் ஆதித்யனின் கண்கள் அவனிடம் மட்டும் செல்லவில்லை. தான் செய்த செயல் அரசனை கடுமையாக பாதித்துவிட்டதே என்ற தவிப்பு ராகவனுக்குள் உண்டானது. மன்னனுக்கு தனது செயலுக்கான விளக்கம் கொடுத்து அவனிடம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று ராகவனின் மனது அவனை நச்சரித்தது. ஆதித்யனின் குதிரையை நெருங்க அவன் முற்பட்ட போதெல்லாம் அரசன் அதற்கு அனுமதியாமல் தனது குபேரனை வலதாகவும் இடதாகவும் செலுத்தி ராகவனின் குதிரை தன்னருகில் நெருங்காமல் செய்து வந்தான். இறுதியாக அரசனை அணுக வாய்ப்பு ஒன்றை ஏற்படுத்தி கொண்டான் ராகவன். அரசனிடமிருந்து விலகிச் சென்றவன் முன்னால் சென்று கொண்டிருந்த அரசகுலப் பெண்கள் அமர்ந்திருந்த மூடு தேரை அடைந்தான். ராகவனின் குதிரை அருகில் வந்தவுடன் ஸ்வர்ணிகா வெளியே எட்டி பார்த்து, என் தமையனுக்கு தன் வருங்கால மனைவியை காணாமல் சில கணங்கள் கூட கடத்த முடியவில்லை போலவே, அவரை காண விரைந்து வந்துவிட்டீர்களா? என் அண்ணி எனது பாதுகாப்பில் பத்திரமாகத்தான் இருக்கிறார்.
அசோகபுரம் சென்று சேரும் வரையில் தாங்கள் என் கணவருக்கு பாதுகாப்பு வழங்குங்கள். தங்கள் மனைவியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று திரையை விலக்கி எட்டி பார்த்து மெதுவான சத்தத்துடன் குறும்பாக பேசினாள் ஸ்வர்ணிகா. ஸ்வர்ணிகாவின் குறும்பு பேச்சு ராகவனை மகிழ்வித்தாலும் அந்த பேச்சின் பொருளை முழுமையாக ரசித்து அனுபவிக்கும் மனோநிலையில் அவன் அப்போது இல்லை. ஸ்வர்ணிகா பேச ஆரம்பித்திருந்த போதே அவள் மெல்ல பேசியது தன் காதில் விழ வேண்டும் என்பதற்காக உடலை வளைத்து தேரின் புறமாக சாய்ந்திருந்தவன் அரசிக்கு பதிலளிக்கும் விதமாக, தங்கள் கணவரை பாதுகாக்க வேண்டியது எனது கடமை. தங்கையின் கணவன் என்ற முறையில் அவரது மைத்துனனாக, ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி என்ற முறையில் அவரது தளபதியாக அவரை காத்து வர வேண்டியது என் தலையாய பொறுப்பு. அதை நான் தட்டாமல் செய்கிறேன். அதே போல என்னவளை பாதுகாப்பதிலும் என்னை விட தங்களுக்கே சிரத்தை அதிகம் என்பதை நான் உணர்வேன். ஆகையால் அவள் குறித்து பேச இப்போது நான் வரவில்லை தேவி. பயணம் துவங்கி பல நாளிகை ஆகிவிட்டது. முன்னால் நடந்து செல்லும் வீரர்கள் சோர்வாகியிருப்பர். அவர்களின் ஓய்வுக்காக நாம் நமது பயணத்தை சிறிது இடைநிறுத்தி அவர்களை இளைப்பாறச் செய்வது அவசியம் தேவி. ஆதலால் பரிவாரத்தை நிறுத்த தங்கள் அனுமதியை வேண்டியே நான் வந்தேன் என்று விளக்கமளித்தான் ராகவன். ஸ்வர்ணிகா புருவங்களை சுருக்கி கண்களை குவித்து பேசியவனை விந்தையாக பார்த்தாள். பின்பு ஏதோ யோசனை வையப்பட்டவளாக தேரிலிருந்து தலையை நன்றாக வெளியே நீட்டி பின்னால் எட்டி பார்த்தாள். மறுபடியும் ராகவனை பார்த்தாள். அதன் பின்பு முன்னால் சென்று கொண்டிருந்த பார்க்கவ அரசரை பார்த்தாள். மீண்டும் ஒரு முறை பின்னால் திரும்பி அரசனுக்கு அருகில் அவன் குதிரையை ஒட்டியவாறு பயணித்து வந்த பிரதாபனை பார்த்தாள். இப்படியே செய்து வந்தவள் இறுதியாக ராகவனிடம் திரும்பி, தளபதி, என்னவாயிற்று தங்களுக்கு? பயணத்திற்கான கட்டளைகளை இட இத்தனை முக்கியஸ்தர்கள் இங்கு இருக்கும்போது, ஏன் சக்கரவர்த்தியே இங்கு வீற்றிருக்கும் போது என்னிடம் வந்து பரிவாரத்தை நிறுத்த அனுமதி கோருகிறீர்களே? பிரபுவிடமே இதை சென்று கேட்கலாம் தானே என்று சந்தேகமாக வினவினாள். ராகவனோ, கேட்கலாம் தேவி, அவர் மாபெரும் சக்கரவர்த்தி. இது போன்ற சிறிய விஷயங்களுக்கு கூட அவரிடம் அனுமதி கேட்டு பிரபுவின் நேரத்தை விரயமாக்க வேண்டாம் என்றுதான் உங்களிடம் வந்தேன் நான் என்று பதிலளித்தான். ஸ்வர்ணிகா கிண்டலாக, எனில் அற்ப விஷயங்களை கவனித்துக் கொள்ளத்தான் நீ இருக்கிறாய். முக்கியத்துவம் வாய்ந்தவற்றை மட்டுமே அரசர் கவனிப்பார் என்று சொல்லாமல் சொல்கிறீர்களா? என்னை கண்டால் அத்தனை இலக்காரமாகி போய்விட்டதா தங்களுக்கு என ஏற்கனவே மனம் நொந்து போயிருந்தவனை வம்புக்கு இழுத்தாள் ஸ்வர்ணிகா. ராகவன் பதறிப்போய், தேவி, இந்த அடிமை ஒரு நாளும் தங்களை அவ்வாறு கருத மாட்டான். முக்கியமான விஷயங்களில் அரசரே தங்களிடம்தான் ஆலோசனை பெறுகிறார். அவர் அன்னையிடம் கூட அரசர் அரசியல் குறித்து ஆலோசனை செய்து பார்த்ததில்லை. இளைய மனைவியின் மீது இத்தனை அன்பும் அவருடைய திறமையின் மீது இத்தனை நம்பிக்கையும் கொண்டு சிற்றரசின் அரசவைக்கு கூட அவரை அழைத்து வந்துள்ளாரே. உண்மையிலேயே தேவி ஸ்வர்ணிகா மதிநுட்பம் வாய்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும் என நம் மந்திரிமார்கள் நேற்றைய தினம் பேசிக்கொண்டதை கேட்டேன். தங்களை நான் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் தேவி. நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். பார்க்கவ கோட்டையில் நான் அகல்யாவுடன் அளவலாவி விட்டு மறைவிலிருந்து வெளிவந்ததை அரசர் கண்டுவிட்டார். என்னுடன் பேசிக் கொண்டிருந்த பெண் யாரென்று பாராமலேயே நான் தவறு செய்திருக்கிறேன் என்று அர்த்தம் செய்து கொண்டார். விளக்குவதற்கு எனக்கு அவகாசமும் கொடுக்கவில்லை. பிரபுவாக மனமிறங்கி கொடுத்தாலும் கொடுத்திருப்பார். ஆனால் என் கெட்ட நேரம், அரண்மனை மேல் மாடியிலிருந்து தளபதி வருணன் என்னை மன்னிக்க வேண்டி எனக்காக பரிந்துரை செய்தார். வருணன் மது அருந்தியதால் உண்டான கோபத்தையும் சேர்த்து மொத்தமாக என் மீது இறக்கிவிட்டார் அரசர். பிரபுவை என்னால் நெருங்க முடியவில்லை தேவி. சில கணங்கள் பரிவாரம் நின்றால்தான் அவரை அணுகி என் தரப்பு வாதத்தை அவருக்கு விளக்க முடியும். பரிவாரத்தை நிறுத்துவதற்கு அவரிடம் உத்தரவு கேட்டால் கொடுக்க மாட்டார். ஆகையால்தான் தங்களை அணுகி வந்திருக்கிறேன் தேவி என்று முழுநீள விளக்கம் கொடுத்தான் ராகவன். விளக்க உரையை கேட்டுக்கொண்டவள் தாமாக சொல்வது போல ராகவனிடம் பயணத்தை நிறுத்துமாறு சத்தமாக உத்தரவிட்டாள். அரசியின் ஆணையை அடுத்த கணமே நிறைவேற்றுபவனாக ராகவனும் ஒவ்வொருவருக்கும் உத்தரவுகள் பிறப்பித்து பரிவாரத்தை நிறுத்தினான். ஆதித்யனுக்கு நடப்பது என்ன, நடப்பதன் காரணம் என்ன என்று அனைத்து விஷயங்களும் புரிந்திருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அமைதி காத்து தானும் குதிரையிலிருந்து இறங்கி தன் குபேரனுக்கு ஓய்வளித்தான் அவன். ஒரு மரத்தடியில் இருக்கைகள் போடப்பட்டு அதில் அமர்ந்து அனைத்து முக்கியஸ்தர்களும் ஓய்வெடுக்க ஆதித்யன் மட்டும் ஆங்காங்கே உலாவியபடி இருந்தான். பிரதாபன் நடப்பவனுக்கு அருகில் நின்றபடி நண்பனது செய்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அரசனுக்கு நினைவெல்லாம் அன்றைய இரவில் நடக்கவிருந்த சம்பவங்களிலேயே மூழ்கியிருந்தது. மனமெங்கும் உற்சாகம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்க அந்த அலைகளை தடுக்கும் கற்பாறைகளாக
வருணன் மது அருந்தி உடலை கெடுத்துக் கொள்ளும் சிந்தனைகள் மனதிற்குள் வந்து போயின. கண்டுகொள்ளாமல் விட்டு அவனை கைமீறி செல்ல விட்டு விட்டோமோ என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு முணங்கிக் கொண்டிருந்தான் ஆதித்யன். அரசனின் வார்த்தைகள் பிரதாபனின் செவிகளை எட்டியிருக்க அவன் நண்பனிடம் நெருங்கி வந்து, வருணன் கைமீறி செல்லவில்லை ஆதித்யா. உனது பகை அவனை ஏதாவது செய்யச் சொல்லி தூண்டுகிறது. உன்னை நினைக்கும் போதெல்லாம் அவன் ஆவேசமாகி விடுகிறான். நான் மது விருந்திற்கு ஏற்பாடு செய்தது உன்னை சீண்டும் நோக்கில் அல்ல, வருணனிடம் வம்பு செய்த இளவரசர்களை பழிவாங்குவதற்காக. ஆனால் நான் வெட்டிய பள்ளத்தில் பகைவர்களுக்கு பதிலாக வருணனே தவறி விழுந்து விட்டான். நீதான் ஒழுங்கில்லை, நீ வளர்த்தவனாவது உத்தமனாக இருப்பான் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கெப்படி தெரியும் உன் வளர்ப்பும் உன்னைப் போலதான் இருக்கும் என்று என ஆதித்யனை கிண்டல் செய்தான் பிரதாபன். பேசியவனை முறைத்து பார்த்த ஆதித்யன் விறுவிறுவென பிரதாபனுக்கு அருகில் சென்று அவனது கழுத்தை நெரிப்பது போன்று பாவனை செய்து, நான் ஒழுங்கில்லையா? நானா மதுக்கிண்ணத்தை எடுத்து மற்றவனை பருக வைத்தேன்? மங்கையர்கள் நடனமாடும் இடத்தில் மத்தியில் அமர்ந்தபடி நானா வேடிக்கை பார்த்தேன்? அத்தனை சீர்கேடுகளையும் நீ செய்துவிட்டு என்னை ஒழுங்கற்றவன் என்று விமர்சிக்கிறாயா என்று பல்லை கடித்தபடி கடிந்து கொண்ட வண்ணம் உண்மையிலேயே பிரதாபனின் கழுத்தில் வலியெடுக்கும் அளவிற்கு கழுத்தை நெரித்தான். தூரத்திலிருந்து பார்த்தவர்களுக்கு அரசன் பிரதாபனின் இந்த செயல்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவர்கள் உண்மையில் பகைவர்களா அல்லது இன்னமும் அவர்களது நட்பு தொடர்கிறதா? வருணனின் வஞ்சினத்தை தனது நெஞ்சிலும் தேக்கி வைத்துக் கொண்டு பிரதாபன் அரசனிடம் நடிக்கிறாரா? தக்க வேளைக்காக காத்திருக்கிறாரா? தருணம் நெருங்கினால் அரசரை மரணக்குழியில் தள்ள முயல்வாரா என்றெல்லாம் ஆதித்யனின் விசுவாசிகள் தங்களுக்குள் கேள்வி எழுப்பிக் கொண்டனர். அரசனுக்கும் பிரதாபனுக்குமான சொல்லாடல்கள் அங்கு நிகழ்ந்து கொண்டிருக்க பூனை போல பதுங்கி பதுங்கி வந்த ராகவன் அரசனுக்கு பின்னால் இருந்து அவனை நெருங்கி வந்தான். பின்புறமாக திரும்பாமலேயே, ராகவா, இங்கிருந்து ஓடிப்போய்விடு. என் கோபத்தை கிளற முற்படாதே. வருணன் மீதிருக்கும் கோபத்தை மொத்தமாக உன் மீது இறக்கிவிடப் போகிறேன். என் சினம் தணிய வேண்டுமானால் உன் குணம் மாற வேண்டும். ஒழுக்கம் தவறுவது குற்றம். அதிலும் உன் போன்று அரசனுக்கு நெருக்கமாக இருப்பவனை பொறுத்தவரை அது மாபெரும் குற்றம். நீ திருந்தி செய்த தவறுக்கு வருந்திய பின்பு என்னிடம் வா என்றெல்லாம் வந்தவனை திரும்பி பாராமலேயே கடிந்து கொண்டான் அரசன். தன் முகத்தை பார்க்க விரும்பாதவனுக்கு தானும் வலியச் சென்று முகத்தை காட்டாமல், காதலிப்பது குற்றம் என்று சக்கரவர்த்தி தாங்கள் கருதினால் இனி அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன் பிரபு. தங்களுக்கு என் மீதுள்ள கோபம் நான் செய்த செயலினாலா அல்லது என் செயலுக்கு தளபதி வருணன் ஆதரவு தெரிவித்ததாலா என்று நான் அறியேன். எதுவாக இருப்பினும் என் தவறை நான் சரி செய்து கொள்கிறேன் பிரபு. ஆனால் இந்த பாராமுகம் மட்டும் வேண்டாம் என்று மன்றாடினான் ராகவன். அடுத்த கணம் முதுகை காட்டிக் கொண்டிருந்த ஆதித்யன் ராகவன் புறமாக திரும்பி, உன் வாதப்படி நீ செய்தது குற்றமல்ல. அதாவது நீ காதலிப்பதற்காகத்தான் தனிமையில் சென்றாய். அதை நான் தான் தவறாக அர்த்தம் செய்து கொண்டேன், அப்படித்தானே? எனில் உன்னை தனிமையில் சந்திக்க வந்த அந்த நங்கை யார் என்று சொல். நீ காதலனா அல்லது காமுகனா என்று நான் முடிவு செய்கிறேன் என்று ராகவனை மடக்கினான். தான் காதலிப்பது அகல்யாவை என சொன்னால் அரசனின் எதிர்வினை எவ்வாறு இருக்கும் என்று யூகிக்க முடியவில்லை ராகவனால். அவளை காணும் போதில் வேறு எதை குறித்த சிந்தனையும் அச்சமும் இல்லாமல் சுகமாக இருந்தது ராகவனுக்கு. அப்போது அவன் அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கவில்லை. அரசனுக்கு காதல் விவகாரம் தெரிந்துவிட்டால் எதிர்காலம் எப்படி அமையும் என்று கவலை கொள்ளாமல் 2 நாட்களை கடத்திவிட்டான் அவன். ஆனால் அரசனிடம் அந்த பெண்ணை பற்றிய விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்றவுடன் ராகவனது மனம் பயத்தால் அடித்துக் கொண்டது. தங்கையாக பாவித்து வளர்த்த வாகினியை வருணன் காதலித்த போது அரசனுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஏனெனில் வாகினி மீது அரசனுக்கு இருந்ததை விட வருணன் மீது இருந்த பிரியம் அதிகம். ஆனால் தன் விஷயம் அப்படியல்லவே. தான் யார் என்பதை அரசன் முழுமையாக இன்னும் அறியக்கூட இல்லை. நேற்று வந்து தனக்காக தளபதி பதவியை தூக்கித் தரலாம் மன்னன். ஆனால் தங்கையை தாரை வார்க்க முடியுமா? இப்படியெல்லாம் முன்பே ராகவன் எண்ணி பார்த்திருந்த காரணத்தால்தான் தன் ஒழுக்கத்தை பற்றி அரசன் குறை கூறிய போது ராகவன் அந்த கன்னிகை யார் என்ற விஷயத்தை அரசனிடம் வெளிப்படுத்தவில்லை. இப்போதும் அகல்யாதான் தான் ரகசியமாக சந்தித்து வந்த நங்கை என பட்டென உடைத்துச் சொல்வதற்கு ராகவனுக்கு தயக்கம் இருந்தது. ஆகையால் அவன் திக்கித் திணறியபடி, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. அந்த மங்கையின் விவரத்தை பற்றி மட்டும் என்னிடம் கேட்காதீர்கள். சமயம் வரும்போது அதை நானே சொல்கிறேன். ஆனால் நான் புரிந்த காரியம் நிச்சயம் தவறல்ல. அதை ஆணித்தரமாக கூறுகிறேன். அத்துடன் தங்களது நம்பிக்கைக்கு உகந்தபடி நடந்து கொள்ளாததற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்.
தாங்கள் போதுமான அளவு ஓய்வெடுத்து விட்டீர்களானால் பயணத்தை தொடருவோம் அரசே. எனக்கு இப்போது விடையளியுங்கள் என்று அரசனின் முகத்தை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கோரியவன் ஆதித்யனிடமிருந்து எந்த பதிலும் வராத காரணத்தால் உடலை வளைத்து மரியாதை செலுத்தும் விதமாக அரசன் முன்பு தலையை குனிந்தவன் அரசனை நிமிர்ந்து பாராமல் அருகில் இருந்த பிரதாபனை மட்டும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவ்விடத்தை விட்டு வருத்தத்துடன் கிளம்பிச் சென்றான் ராகவன். ஆதித்யன் வியப்பு கொண்டவனாய் அருகிலிருந்த நண்பனிடம், நான் என்ன அப்படி தவறாக கேட்டுவிட்டேன் பிரதாபா? உடனிருந்த நங்கை யாரென்றுதானே கேட்டேன். அவன் மறைவில் செய்தது தவறான செயல் அல்லவென்றால் அந்த பெண்ணின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதில் இவனுக்கு என்ன கஷ்டம்? ஒழுக்கமாக இருக்கச் சொன்னால் ஏன் இந்த பயல்களுக்கு இத்தனை கோபம் வருகிறது? அன்று எனக்கும் நீ இதே போதனைகளை தான் செய்தாய். இன்றளவும் அவற்றை நான் கடைபிடித்து வருகிறேன். ஆனால் இவர்களை பார், மது அருந்தாதே, ஒழுக்கம் தவறாதே என சொன்னால் என்னை விரோதியாக பார்க்கிறார்கள். காலம் எதை நோக்கிச் செல்கிறதோ தெரியவில்லை என்று நொந்து கொண்டவன் பயணத்தை தொடர்வதற்காக கிளம்பினான். அரசனின் ஊர்வலம் மறுபடியும் பயணிக்க ஆரம்பித்தது. போதுமான அளவு ஓய்வு கிடைத்துவிட்டபடியால் இப்போது படை பரிவாரங்கள் முழு வீச்சில் அதிவேகத்தில் சென்றன. சில நாளிகைகளில் திருமணம் நடக்கவிருந்த அசோகபுரம் என்ற அந்த குறுநிலத்தை சென்றடைந்தனர். இங்கே ஆதித்யனின் பரிவாரம் திருமணச் சடங்குகள் நடைபெறும் இடத்திற்கு வந்து இறங்கவும், அங்கே மகாராணியின் பரிவாரம் பார்க்கவ கோட்டைக்குள் நுழையவும் சரியாக இருந்தது. மகனை சந்திக்கலாம் என்ற ஆசையில் வந்தவர் அங்கு தன் மைந்தனை காணாததால் சிறிது வருத்தமுற்றார். அவர் அரவிந்தனிடம், ஆதித்யன் தானே என்னை அழைத்திருந்தான் அரவிந்தா, அப்படி இருக்க நான் வந்துவிட்ட பிறகு அவன் எங்கே போய்விட்டான்? அவனது திட்டம்தான் என்ன என்று வினவினார் மகாராணி. அரவிந்தனோ, பிரபுவின் திட்டம் தங்களை சந்திப்பதே தேவி. எனக்கு தெரிந்தவரை திருமணம் நடக்கப் போவது அசோகபுரத்தில் அல்ல, இதே பார்க்கவ கோட்டையில்தான். அப்படித்தான் அரசர் என்னிடம் தெரிவித்தார். திருமணம் பார்க்கவத்தில் நடப்பதாயிருந்தால் எதற்காக பரிவாரங்கள் அசோகபுரம் செல்ல வேண்டும் என்று நானும் பிரபுவிடம் கேட்டேன். அதற்கு அவரோ, உன் தந்தை மீது எனக்குள்ள மரியாதையும் அன்பும் தான் அதற்கு காரணம். அவருடைய கௌரவத்திற்கு களங்கம் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் என்று மட்டும் தெரிவித்தார் மகாராணி. அரசரின் இந்த செயலுக்கும் என் தந்தையின் கௌரவத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை பிரபு மட்டுமே அறிவார். தாங்கள் எதை குறித்தும் சிந்திக்காமல் பயண அலுப்பு நீங்க நன்கு ஓய்விடுங்கள் மகாராணி. இன்றைய இரவு பொழுது மிக நீளமானதாய் பலதரப்பட்ட உணர்ச்சிகளின் சங்கமமாய் இருக்கப் போகிறது. அவற்றிற்கு தாங்களே தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் தேவி என்று பிரபாவதிக்கு விடையளித்தவன் பின்பு பணிப்பெண்களை வரவழைத்து மகாராணி ஓய்வெடுப்பதற்கு ஒத்தாசை செய்யுமாறு ஆணையிட்டான். பிரபாவதியின் உடன் வந்தவர்களும் என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறோம் என்று தெரியாவிட்டாலும் அரசனின் செயல் அர்த்தமுள்ளதாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரவரும் தங்களுக்கு அளிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஓய்வெடுத்தனர். மகாராணி பார்க்கவம் வந்த சில நாளிகைகளுக்கு பின்பாக சுசீந்திரன் அழைத்து வந்த முதியவர் அதே கோட்டை வாயிலுக்குள் நுழைந்தார். ஆனால் அவர் பிரபாவதி தங்க வைக்கப்பட்டிருந்த மன்னரின் மாளிகையில் அல்லாமல் ஆதித்யனுடைய உத்தரவின் பேரில் அம்மாளிகைக்கு மிக தொலைவில் வெகு தூரத்தில் தள்ளியிருந்த வேறொரு அரண்மனையில் தங்க வைக்கப்பட்டார். சுசீந்திரன் அழைத்து வந்த பரிவாரம் எந்த ஓசையும் இன்றி நிசப்தமாக இருந்ததனால் அப்படியொரு ஊர்வலம் கோட்டைக்குள் வந்ததே அங்கு ஓய்வில் இருந்த மகாராணிக்கு தெரிந்திருக்கவில்லை. மகாராணி அரவிந்தனிடம் கேட்ட அதே கேள்வியை அந்த இன்னொரு பெண்மணி தன்னை அழைத்து வந்த சுசீந்திரனிடம் கேட்டார். அவனுக்கு அக்கேள்விக்கான பதில் தெரியவில்லை. விடை தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்த தமையனை காப்பாற்ற அரவிந்தன் சரியான சந்தர்ப்பத்தில் அங்கு வந்து சேர்ந்தான். அப்பெண்மணி வீட்டிலிருந்த கூடத்தில் நுழைந்த அரவிந்தன் வந்த வேகத்தில் அவரது பாதங்களை தொட்டு வணங்கிய பின் மிக சுருக்கமாக தன்னை அறிமுகம் செய்வித்துக் கொண்டான். கூடவே மகாராணிக்கு அளித்த அதே விளக்க உரையை அந்த பெண்மணிக்கும் அளித்தான். அரவிந்தனின் பண்பினாலும் அவனுக்கிருந்த பிரத்யேக முகக்கலையினாலும் கவரப்பட்ட அவர் மேற்கொண்டு அரவிந்தனை கேள்விகள் கேட்டு துளைக்காமல் அவன் கேட்டுக்கொண்டபடி ஓய்வெடுக்கச் சென்றார். அங்கே அசோகபுரம் சென்று சேர்ந்த பரிவாரங்களுக்கு தடபுடலான வரவேற்பு அளிக்கப்பட்டு அவரவரும் நலுங்கு விழாவிற்கு தயாராகும் பொருட்டு அரண்மனைகள், விடுதிகள், கூடாரங்கள் என எண்ணற்ற அறைகள் ஆங்காங்கே ஒதுக்கப்பட்டு விருந்தினர்கள் அனைவரும் விழாவிற்கு தயாராகி வந்தனர். அதே ஊரின் ஒரு வனப்பு வாய்ந்த மாளிகையில் மணப்பெண் மீனலோச்சனி வருங்கால கணவன் ஊரின் வாயிலுக்குள் நுழைந்து விட்டான் என தோழி பெண்கள் கொண்டு வந்த செய்தியை கேட்டு வெட்கத்தில் கன்னம் சிவந்திருந்தாள். அவளது உள்ளம் குதூகலித்துக் கொண்டிருந்தது. விவாகம் நல்ல முறையில் நடந்தேற வேண்டும் என்ற பதட்டத்துடனும்
சக்கரவர்த்தியே தங்கள் ஊருக்கு வருகை புரிந்துள்ளதால் அவனது பாதுகாப்பிற்கு பங்கம் வந்துவிடாமலும் அவனை கவனிப்பதில் ஒரு குறையும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற கவலையினாலும் மீனாவின் பெற்றோர் ஓய்வின்றி பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தனர். தன் வரவேற்பை ஏற்று வருகை புரிந்திருந்த சக்கரவர்த்தி உள்ளிட்ட விருந்தினர்களை உபசரிப்பதில் சிறு தவறும் நேர்ந்துவிடக்கூடாது என்ற துடிப்பு நந்தகோபாலர் மற்றும் அவரது தம்பி ராஜகோபாலரின் செயல்பாடுகளில் தெளிவாக தெரிந்தது. மற்றவர்களுக்கு இந்த கவலை என்றால், அங்கே இளவரசர்கள் நால்வரின் மனதோ படாத பாடு பட்டுக் கொண்டிருந்தது. அதில் மூவருக்கு ராஜ்ய ஆசை, நாலாம் அவன் மகதனுக்கோ தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆசை. நால்வரின் ஆசையும் நிறைவேறப் போவதில்லை என்பது அவர்களுக்கு அந்த கணம் தெரியாது. பரிவாரம் சென்று சேர்ந்த சில நாளிகைகளில் வருணனும் ரகசிய வழி மூலமாக அசோகபுரம் சென்று சேர்ந்திருந்தான். ஒரு மறைவிடத்தில் இருந்தபடி நன்றாக தன்னை மறைத்துக் கொண்டவன் உடன் வந்திருந்த சைலேந்திரனின் ஆட்களிடம், வீரர்களே, எனது திட்டத்தில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நான் பார்க்கவத்திலிருந்து கிளம்பும் வரையில் அரசரை மாய்க்க வேறொரு திட்டத்தை தீட்டி வைத்திருந்தேன். ஆனால் இங்கு வந்து நிலைமையை ஆராய்ந்து பார்த்த பின்பு எனது திட்டம் வெற்றியடையாது என்று உறுதி செய்து கொண்டேன். சக்கரவர்த்திக்கு அவரது மெய்க்காவல் படை, போர்ப்படை வீரர்கள் மட்டுமல்லாது பார்க்கவத்தின் படை, அசோகபுரத்தின் படையும் சேர்ந்து பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை தடியர்களையும் தாண்டி நான் அரசரை நெருங்குவது இயலாத காரியம். எந்தெந்த வழிகளில் எல்லாம் எதிரிகள் உள்நுழைவார்கள், அவர்களை எப்படியெல்லாம் தடுக்க வேண்டும் என என் வீரர்களுக்கு சொல்லிக் கொடுத்தவனே நான்தான். எனது பாடத்தை பின்பற்றிதான் இன்று பிரபுவுக்கு வீரர்கள் பலத்த காவல் போட்டுள்ளார்கள். சக்கரவியூகம் போல அமைந்துள்ள இந்த பாதுகாப்பு வளையத்தை நான் நினைத்தால் கூட உடைத்து உள்ளே புக முடியாது. அதே சமயத்தில் என் திட்டத்தை கைவிட்டு என்னால் திரும்பிச் செல்லவும் முடியாது. ஆகையால் உங்கள் இளவரசனை என்னிடம் அழைத்து வாருங்கள். அவனை சந்தித்து நானே எனது திட்டம் பற்றி விளக்குகிறேன் என்று தெரிவித்தான். சைலேந்திரனின் வீரர்களில் ஒருவனோ, தளபதி, தாங்கள் அழைப்பது யாரை என்று நினைவுள்ளதா? அவர் எம் நாட்டின் முடி இளவரசர், அத்துடன் திருமண மாப்பிள்ளையும் கூட. சாதாரண முன்னாள் தளபதி அழைத்தால் எம் இளவரசர் வந்துவிடுவார் என்று கருதுகிறீர்களா என பயந்தபடியே கேட்டான். வீரன் அவ்வாறு கேட்ட சமயத்தில் அங்கே சிங்காதனபுர வீரர்களின் உடுப்பணிந்த மனிதன் ஒருவன் வருணனுக்கு அருகில் வந்து அவனை குறுகுருவென உற்று பார்த்து, படைத்தலைவரே, தாங்கள் இங்கா? தங்களை அசோகபுரம் வரக்கூடாது என்று பிரபு ஆணையிட்டுள்ளாரே. இருந்தும் தாங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். தாங்கள் வந்தது என் தளபதிக்கு தெரியுமா? சக்கரவர்த்தியின் கண்களில் படும் முன்பாக தயவு கூர்ந்து பார்க்கவத்திற்கே திரும்ப போய்விடுங்கள். ஏற்கனவே மது விருந்திற்கு ஏற்பாடு செய்த காரணத்தினால் பிரபு எம் தளபதி மீது கோபமாக உள்ளார். இந்நிலையில் தங்களை இங்கே கண்டால் உங்களை வரவழைத்தது எம் தளபதி வீரபாகுதான் என்று நினைத்துக் கொண்டு அவர் மீது மறுபடியும் சினம் கொள்வார் படைத்தலைவரே. எம் தளபதி யாரிடமும் மன்னிப்பு கோரி நாங்கள் இதுவரையிலும் கண்டதே இல்லை. முதலாக தங்களுக்காக தன் எதிரி என்றும் பாராமல் சக்கரவர்த்தியிடம் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். எம் தளபதி அவமானப்படுவதை எங்களால் காண முடியாது படைத்தலைவரே. மாறனும் அவரது ஆட்களும் கூடவே ராகவனும் சேர்ந்து கண்களை கூராக்கி எதிரிகளை தேடி வருகின்றனர். தங்களை அவர்கள் கண்டுவிடும் முன்பாக உடனே கிளம்பிச் செல்லுங்கள் என்று வருணனை நச்சரித்தான் அவ்வீரன். அவ்வீரனை பார்த்தவுடன் தயங்குவது போல் நடித்த வருணன் அவனிடம் கெஞ்சுதலாக, நண்பா, நான் உடனே கிளம்பி விடுகிறேன். பிரதாபன் அண்ணாவிற்கு என்னால் இனியொரு அவப்பெயர் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எனக்கு ஒரே ஒரு உபகாரம் செய். என்னை இங்கே கண்டதை அண்ணாவிடம் சொல்லிவிடாதே. என் வரவை ரகசியமாக வைத்துக்கொள். நான் உடனே இவ்விடம் விட்டு கிளம்புகிறேன் என்று மன்றாடுபவன் போல நடித்தவன் பின்பு தன்னுடன் இருந்த சைலேந்திரனின் வீரர்கள் அறியாவண்ணம் சிங்காதனபுர வீரனுக்கு கஞ்சாடை காட்டி புன்னகை பூத்துவிட்டு அவனை அங்கிருந்து கிளம்பச் சொன்னான். அவ்வீரன் அகன்று சென்ற மறுகணம், என்ன நடக்கிறது இங்கே? யாருடன் மறைவிடத்தில் நின்று சதியாலோசனை செய்கிறாய் என்ற கர்ஜனை ஒன்று கேட்டது. இதை கேட்டு அங்கிருந்த அனைவருமே திடுக்குற்றனர். ஏனெனில் சத்தம் வந்தது ஆதித்யனின் மெய்க்காவல் படைத்தலைவன் ராகவனின் வாயிலிருந்து. செடிகளை விளக்கி மறைவாக இருந்த வருணனை நோக்கிய ராகவன், அதானே பார்த்தேன். அரசர் எதை செய்யாதே என்கிறாரோ அதை மறவாமல் செய்வதுதானே உங்கள் வழக்கம். அசோகபுரத்திற்கு வரக்கூடாது என்று அரசர் ஆணையிட்டிருந்தார். நீங்கள் அதை ஏற்காமல் கிளம்பி வந்து விட்டீர்கள். இப்போது என்ன சதியை அரங்கேற்றவிருக்கிறீர்கள்? அரசரை விஷம் வைத்து மாய்க்கப் போகிறீர்களா? அல்லது கழுத்தை நெரித்துக் கொள்ளப் போகிறீர்களா என்று திமிர் கலந்த குறுநகையுடன் கேட்டான். வருணன் அவனிடம், உன் அரசரின் ஆணைகளை தட்டாமல் ஏற்பதற்கு நான் என்ன அவரது அடிமையா?
எப்போது நான் வசுமித்ராவை நீங்கிச் சென்றேனோ அப்போதே நான் சுதந்திர மனிதனாகிவிட்டேன். ஆகையால் இனியும் அவரது ஆணைகளை ஏற்று நடக்க வேண்டிய கட்டாயம் எனக்கில்லை ராகவா. நான் வந்தது என் தமையன் பிரதாபனை காண. உன் அரசரிடம் எனக்கென்ன வேலை? நான் என்னதான் ரகசியத்தை பாதுகாத்தாலும் உனக்கும் உன் அரசருக்கும் எனது வருகை தெரிந்துவிடுகிறது. நீங்கள் இருவரும் என்னையேதான் எதிர்நோக்கி காத்திருப்பீர்களா எப்போதும்? எனக்காக காத்திருப்பதற்கு பதிலாக இனி உன் காதலிக்காக காத்திரு. இப்போது இங்கிருந்து என்னுடன் நேரத்தை செலவிடாமல் சென்று உன் காதலியிடம் உரையாடு. எனக்குதான் என் காதலியை சந்திக்க நேரம் கூடி வரவில்லை. நீயாவது சென்று உன் காதலியுடன் காதல் லீலைகள் செய் என்று கிண்டலாகச் சொன்னான். ராகவனோ வருணனையும் அவனுடன் இருந்த மற்ற இருவரையும் ஆழ நோக்கிவிட்டு அங்கிருந்து அகன்றான். பிரதாபனின் வீரன் சென்ற பின்பாக இளவரசனின் வீரர்களை நோக்கிய வருணன், பார்த்தீர்களா மடையர்களே, யார் பெரியவன், யாரை பார்க்க யார் வரவேண்டும் என்று தர்க்கம் செய்து கொண்டிருந்தால் நாம் அனைவருமே மாட்டிக்கொள்வோம். உங்கள் இளவரசன் என்னிடம் வர மறுத்தால் நான் வந்த வழியிலேயே பார்க்கவம் திரும்பிவிடலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டது. ராகவன் என்னை கண்டுவிட்டான். நிச்சயம் அவன் அரசரிடம் சென்று என் வருகையை தெரியப்படுத்துவான். நான் அரசரின் உயிரை பறித்தாலாவது அதன் பின்னர் நிகழும் கலேபரத்தில் ரகசியமாக இங்கிருந்து தப்பி நான் ஓடிவிடுவேன். சக்கரவர்த்தியின் படை பார்க்கவம் வருவதற்குள் நான் ரகசிய பாதையில் பார்க்கவம் சென்று சேர்ந்து விடுவேன். கொலைகாரன் நான் தான் என நிரூபிக்க எவரிடமும் எந்த சாட்சியமும் இருக்காது. கொலையை நான் நன்முறையில் நடத்திவிட்டால் எனக்கு பிரதாபன் அண்ணா உதவி புரிவார். அதை விடுத்து நான் இப்படி அனாவசியமாக சுற்றித் திரிந்தேன் எனில் என்னால் அவரும் அரசரிடம் அவப்பெயர் பெற நேரிடும். அதன் பின்பு தளபதியின் ஆதரவும் எனக்கு கிடைக்காமல் போகும். நான் வந்திருக்கும் செய்தி கசிந்து நான் அரசரின் படைகளிடம் பிடிபட்டால் பிறகு உங்களையும் உங்களுக்கு ஆணையிடும் உங்கள் இளவரசனையும் காட்டிக் கொடுக்க நேரும். ஆதலால் முடிவு செய்து கொள்ளுங்கள். இளவரசன் என்கின்ற அகம்பாவத்தை காத்துக்கொள்வது முக்கியமா, அல்லது அரசனின் உயிரை பறித்து அத்துடன் வசுமித்ரா அரியணையை கைப்பற்றி ராஜ்யமாள்வது முக்கியமா என்று அவனையே கேட்டு வந்து சொல்லுங்கள். சக்கரவர்த்தியிடம் பிடிபட்டால் இளவரசன் சைலனுக்கும் ஒரே சிறைதான். சாதாரண முன்னாள் தளபதி வருணன் எனக்கும் அதே சிறைதான். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம். உடம்பை இரும்பாக்கி வைத்திருக்கும் எனக்கு சிறையில் கிடைக்கும் தண்டனைகளை ஓரளவு தாங்கிக் கொள்ள முடியும். ஆனால் மலர் மஞ்சத்தில் மங்கையர்களின் அணைப்பிலேயே காலம் கழித்து உடல் வலிமையில் நாட்டமின்றி திரிந்த உங்கள் இளவரசனுக்கு சிறையின் கொடுமைகளை சகித்துக் கொள்வது மிகவும் கடினம் என்று பயமுறுத்தியவன், இதற்கு மேல் உங்கள் முடிவு என்பது போன்ற உடல் மொழியில் கைகளை உதறிய கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு ஒரு மரத்தில் சாய்ந்து நின்று கொண்டான் வருணன். சைலனின் வீரர்கள் செய்வதறியாது ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். வருணனின் கட்டளையை இளவரசனிடம் தெரிவிப்பதற்காக அவனது வீரர்கள் செல்ல, நலுங்கு வைபவத்திற்கு தயாராகிக் கொண்டிருந்த சைலேந்திரன் தனக்கு உடையலங்காரம் செய்வித்துக் கொண்டிருந்த பணியாளர்களை வெளியே அனுப்பிவிட்டு வந்தவர்கள் தெரிவித்த தகவலை கேட்டான். கேட்டவன் பெரும் சினம் கொண்டு வருணனிடம் விரைந்தான். சென்ற வேகத்தில் வருணனை நோக்கி, உன் மனதில் மகாராஜா என்று நினைப்போ? நீ அழைத்தால் இளவரசன் நான் வர வேண்டுமா? இன்னும் 2 நாளிகைகளில் நலுங்கு விழா ஆரம்பிக்க உள்ளது. எனக்காக கூடத்தில் பெரும் முக்கியஸ்தர்கள் எல்லாம் காத்து கிடக்கின்றனர். அவர்களெல்லாம் ஒன்று கூடியிருக்கும் தருணத்தை பயன்படுத்தி கொண்டு எவருக்கும் தெரியாமல் மணப்பெண்ணை ரகசியமாக கண்டு வரலாம் என எண்ணியிருந்தேன். திருமணத்திற்கு முன்பாக மணப்பெண்ணை தனிமையில் காண்பது சுவாரஸ்யமாக இருக்கும் என்று தளபதி பிரதாபன் கூறினாரே, அதை சோதித்து பார்த்து விடலாம் என்று ஆசை கொண்டிருந்தேன் நான். நீயானால் என்னை கன்னிகையிடம் செல்ல விடாமல் காட்டெருமை உன்னை தேடி வர வைத்திருக்கிறாய். தாலியாவது அவளுக்கு கட்டலாமா, அல்லது அதையும் உன் கழுத்தில் தான் கட்ட வேண்டுமா என்று கொதித்தான். சைலனின் கொந்தளிப்பை கேட்டு அருவுருப்புற்ற வருணன், நிறுத்தடா உன் பிதற்றலை, கேட்கவே காது கூசுகிறது. நீ பெண்களின் விஷயத்தில்தான் மோசமானவன் என்று கேள்வியுற்றேன். நீ சொல்வதை பார்த்தால் ஆண்களுக்கு கூட உன்னிடம் பாதுகாப்பு இல்லை போலவே. தாலி கட்டுவது பற்றி வாகினியனிடம் உரையாடினால் எத்தனை இன்பமாக இருக்கும். அதை விடுத்து மலைக்குரங்கு நீ என்னிடம் வந்து மனமுடிப்பது பற்றி உளறுகிறாய். சீ என முகத்தை சுளித்து வெறுப்புடன் பார்த்தவன் பிறகு இயல்பு நிலைக்கு திரும்பி, சரி, நான் உன்னை அழைத்த காரியத்தை பற்றி சொல்கிறேன். அதை கேட்டுவிட்டு பிறகு நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் செல். ராகவன் என்னை பார்த்து விட்டதை பற்றி உன் எடுபிடிகள் உன்னிடம் கூறியிருப்பர். ஆகையால் நாம் துவங்கிய பணியை இன்று செய்து முடித்தே ஆக வேண்டும். அரசரின் அறைக்கு சென்று அவரை நான் மாய்ப்பது இனி இயலாத காரியம். எனவே அவரை எப்படியாவது நீ உன் அறைக்கு வரவழைத்துக் கொள். உன் அறையின் வாயிலை உன் தம்பிமார்கள் காவல் காக்கிறார்கள். நீயாகவே பிரபுவிடம் நேரில் சென்று, எனக்கு திருமணம் குறித்து சந்தேகம் உள்ளது. 5 மனங்களை புரிந்தவர் நீங்கள்.
நீங்கள்தான் வந்து எனக்கு விளக்கம் கொடுத்து சந்தேகத்தை போக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள். தாங்கள் தனியாக வந்தால் இன்னும் சிறப்பு என்று சொல். மெய்க்காவல் படையை ஏமாற்றிவிட்டு தனித்து வருவதென்றால் அரசருக்கு இனிப்பு உண்பது போல. உன் வார்த்தைகளை நம்பி அவர் உன் அறைக்கு வந்து விடுவார். அங்கு வைத்து அரசரை நான் கொன்று போடுகிறேன். பிரபு உயிர் துறந்து நான் உன் அறையை விட்டு தப்பியோடிய பின்னால் நீ கொலை கொலை என்று ஓலமிடு. அனைவரும் அந்த அலறலை கேட்டு உன் அறையில் வந்து குவிவார்கள். கொலைகாரன் யாரென கேட்டால் ராகவன், அரவிந்தன், இந்த இரு பெயர்களில் எந்த பெயர் உன் வாய்க்கு வருகிறதோ அந்த பெயரை சொல்லிவிடு. பொய் ஆதாரத்தை திரட்டி அவர்களை குற்றவாளிகள் என நிரூபிக்கும் வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன் என வருணன் திட்டத்தை விளக்கிக் கொண்டு போனான். வருணனின் வார்த்தைகளை கேட்ட சைலன் அமைதியில் ஆழ்ந்தான். திட்டம் அவனது மூளையில் தெளிவாக எட்டவில்லை. சதியின் நிறைகுறைகளை குறித்து யோசிக்கலானான் சைலன். எதிரியை அதிகம் யோசிக்க விடக்கூடாது என்பது வருணன் ஆதித்தனிடம் கற்ற பாடம். அதை அந்நேரம் நினைவு கூர்ந்தவன், இளவரசனே, நின்று நிதானமாக யோசிக்க இது உகந்த நேரமல்ல. ராகவன் என்னை கண்டுவிட்டான். அவன் அரசனிடம் சென்று என்னை பற்றி தகவல் கொடுக்கும் முன்பாக நாம் நமது வேலையை விரைந்து முடிப்பது அவசியம். அரசருக்கு என் வருகை தெரிந்துவிட்டதென்றால் அவர் தனது படையை முடுக்கிவிட்டு விடுவார். நான் கோட்டையிலிருந்து அதன் காவலை தகர்த்து கொண்டு இத்தனை விரைவாக இங்கு எப்படி வந்திருப்பேன் என்று விசாரிப்பார். உடனே உன் தந்தை அனைத்து ரகசிய வழிகளையும் பற்றி அரசருக்கு விளக்கி விடுவார். தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி நான் தப்பிச் செல்வதற்கு முன்பாக என்னை கைது செய்யும் ஆணை அனைத்து எல்லைகளையும் சென்று சேரும். எப்படியும் நான் மாட்டிக்கொள்வேன். நான் சிக்கிக் கொண்டால் எனக்கு உதவிய உன் பெயரையும் நான் சொல்ல வேண்டியது வரும். அதன் பின்பு சக்கரவர்த்திக்கு எதிராக சதி புரிந்த குற்றத்திற்காக உன் தந்தையின் கையாலேயே உனக்கு மரணம் சம்பவிக்கும். முன்பே நான் சொன்னது போல இது யோசிப்பதற்கான தருணம் அல்ல. அதையும் மீறி உன் மந்தி மூளைக்கு வேலை கொடுத்து யோசனை செய்தே தீர்வேன் என்றால் ஒரு வழிதான் உனக்கு எஞ்சியிருக்கிறது. உங்கள் வழக்கத்தில் புதைக்கும் பழக்கம் இருந்தால் உயிர் துறந்து சவக்குழியில் படுத்தவாறு உன் யோசனையை தொடரு. இல்லை, எரிக்கும் வழக்கம் இருந்தால் ஆவியாக மாறி நல்ல முருங்கை மரம் ஒன்றில் தலைகீழாக தொங்கியபடி யோசி. எப்படி வசதி என்று கிண்டலாக கேட்டான். இளவரசனின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. ஏனடா இவனிடம் உதவி நாடிச் சென்றோம் என உள்ளுக்குள்ளேயே நொந்து கொண்டாவன், செய்கிறேன், செய்து தொலைக்கிறேன். சாத்தானுக்கு வாழ்க்கைப்பட்டு விட்டேன். செத்தாலும் இனி அது என்னை விடாது என்று குரலில் கோபத்தை உமிழ்ந்துவிட்டு ஆவேசமாகச் சென்றான் சைலேந்திரன். அவன் சென்ற பின்பாக வருணன் இளவரசனின் வீரர்களை நோக்கி, இவனெல்லாம் என்ன ஆண்மகனடா, எப்போது பார்த்தாலும் என்னை மனம் செய்து கொள்வது, எனக்கு வாழ்க்கைப்படுவதை பற்றியே பேசுகிறான். உண்மையில் உங்கள் இளவரசன் யாரைத்தான் விரும்புகிறான்? என்னைத்தான் என்றால் சொல்லிவிடுங்களடா. அவன் இருக்கும் பக்கமே நான் செல்ல மாட்டேன். இப்படியொரு ஈனப்பிறவியை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை நான். இவன் ஒரு மனிதன் என்று இவனுக்கு ஊழியம் செய்கிறீர்களே, உங்களை என்ன சொல்வது என்று நொந்து கொண்டு சைலேந்திரனின் தகவலை எதிர்நோக்கி காத்திருக்க துவங்கினான் வருணன். அங்கே பார்க்கவ கோட்டையிலோ பல நாளிகைகளாக அலைந்து திரிந்த களைப்போடு அழகிய பெண்ணொருத்தி சக்தி முற்றிலும் வற்றிப்போனவளாக சோர்ந்து போய் கோட்டையின் வாயிலுக்குள் நுழைந்தாள். அவள்தான் அயற்சியில் இருந்தாள் என்றால் அவளுடன் வந்திருந்த வீரர்களும் சரி, அவர்களை சுமந்து வந்திருந்த குதிரைகளும் சரி, அனைவருமே அளவு கடந்த சோர்வில்தான் இருந்தனர். வந்திருந்தவள் வேறு யாருமல்ல, அரசனை பல காலமாக தேடவிட்டிருந்த நந்தினி தேவியேதான். ஆதித்யனை நீண்ட நாட்களாக அலைய விட்டிருந்த அவளை ஒரு நாளாவது அலைந்து திரிய விட வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் அரசன். அதனாலேயே அவள் வந்த வழியில் எல்லாம் அரசன் இருக்கும் இடத்தை பற்றி அவனது ஆட்கள் மூலமாகவே தவறான தகவல்களை கொடுத்தவாறு வந்தவர்களை அலைக்கழித்தான் ஆதித்யன். நியாயமாக அவளது மாளிகையிலிருந்து கிளம்பி வந்திருந்த முதிய பெண்மணி பார்க்கவம் வந்து சேரும் முன்னரே நந்தினி வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆதித்யனின் சேஷ்டையினால் எங்கெங்கோ அலைந்து திரிந்து நடக்க முடியாமல் குதிரைகள் தள்ளாடி அவற்றிற்கு ஓய்வு கொடுத்து தானும் வீரர்களும் அசதி நீங்க பெற்ற பின்னரே கோட்டைக்குள் காலடி எடுத்து வைக்க முடிந்தது அவர்களால். வந்தவர்களை வாயிலில் வரவேற்றது அரவிந்தனும் ஒற்றன் வீரேந்திரனும் தான். இரு ஆடவர்களும் தங்களை தாங்களாக அறிமுகம் செய்வித்துக் கொள்வதற்கு முன்பே அவர்களின் விவரங்களை நன்கு அறிந்திருந்தாள் நந்தினி. அரவிந்தனை நோக்கி அவள், இளவரசர் அரவிந்தரே, எம் பிரபுவின் கையில் தீக்காயம் பட்டிருக்கிறது என்று கேள்வியுற்றேன். அரசர் நலம்தானே? அவருக்கு ஆபத்து எதுவும் இல்லையே? என் பிரபுவை உடனடியாக நான் தரிசிக்க வேண்டும். எங்கிருக்கிறார் அவர்? அவரிடம் என்னை அழைத்துச் செல்லுங்கள் என்று மன்றாடினாள். அரவிந்தன் அவளது கேள்விக்கு பதில் கூறுவதை விடுத்து புன்னகையுடன் அவளை நோக்கி, பரவாயில்லையே தேவி, என்னை சரியாக அடையாளம் கண்டுவிட்டீர்களே.
எனது பெயரை கூட சரியாக சொல்கிறீர்களே. இப்போதாவது நான் உத்தமன் என தங்களுக்கு நம்பிக்கை வந்துவிட்டதா? அல்லது நான் பெண் பித்தன் என்று என் தந்தையைப் போல தாங்களும் எண்ணுகிறீர்களா? இனியாவது நாம் நண்பர்களாக இருக்கலாமா வேண்டாமா என்று கேட்டான். அதை கேட்டு களைப்பையும் மீறி கலகலவென நகைத்த நந்தினி, அவசியம் தங்களை நம்புகிறேன் இளவரசே. நான் அரசரின் தீவிர நலம் விரும்பி, அரசரின் எண்ணம் எதுவோ அதுவே எனது எண்ணமும். தாங்கள் உத்தமர் என்று அரசரே சான்றளித்த பின்னால் அதை மறுப்பதற்கு நான் யார்? தங்களை தவறாக பேசியதற்கு மன்னியுங்கள். சில பல காரணங்களுக்காக அவ்வாறு செய்துவிட்டேன். நான் 12வது வயதில் சிறு பாலகனாக மங்கையர்களின் மாண்பை காப்பதற்காக கையில் வாளை சுழற்றிக் கொண்டு எதிரிகளான கயவர்களை விரட்டியடிக்க முயன்று சக்கரவர்த்தியின் நண்பராகி அவரது அபிமானத்தை பெற்றவர் நீங்கள். பிரபுவின் விசுவாசிகள் அனைவரும் எனக்கு நண்பர்கள். அந்த வகையில் நீங்களும் எனது நண்பர்தான் அரவிந்தரே என்று நெகிழ்ந்தவள் பின்னர் கவலை தோய்ந்த குரலில், இளவரசே, பிரபுவை பற்றி கேட்டதற்கு இன்னமும் தங்களிடம் இருந்து பதில் எதுவும் வரவில்லையே. நான் எனது கடமைகளை முடித்துவிட்டுதான் அவரை சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஒருவேளை அவரது நாட்டில் என் ஒற்றர்களை நியமித்த குற்றத்திற்காக என்னை அவர் தண்டிப்பதானால் அதற்கு முன்பாக எனது கடமைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் பிரபுவின் உடலில் காயம் என்று கேள்விப்பட்ட பின்னால் அதற்கு மேலும் என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இளவரசே, தயவு கூர்ந்து கூறுங்கள், அரசர் எங்கே இருக்கிறார்? அவரை தரிசிக்க இந்த அடிமை அனுமதி கோருவதாக அவரிடம் தெரிவியுங்கள் என்று கைகூப்பி அரவிந்தனிடம் மன்றாடினாள் நந்தினி. அரவிந்தன் பேசியவளை நோக்கி இரக்கப் புன்னகை ஒன்றை செலுத்திவிட்டு, தேவி, தங்களுக்கு நான் 2 விஷயங்களை கூற கடமைப்பட்டுள்ளேன். அதில் ஒன்று நல்ல செய்தி, இன்னொன்று இப்போதைக்கு தங்களுக்கு கெட்ட செய்தி. நல்ல செய்தி என்னவென்றால், நம் பிரபுவின் உடலில் ஏற்பட்டது ஒரு சிறிய தீக்காயம்தானாம். அந்த காயம் அவருக்கு ஏற்பட்ட போது நான் அவருக்கு அருகில் இல்லை. அரசரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கிளம்பிச் சென்று விட்டேன். அரண்மனை திரும்பிய பின்பு விசாரித்ததில்தான் இங்குள்ள வீரர்கள் மூலமாக அவரது காயம் பற்றி எனக்கு தெரிய வந்தது. இங்கே திரளில் கூடியிருந்த வீரர்கள் அரசரின் காயத்தை கண்டிருக்கின்றனர். அவர்கள் மூலமாகத்தான் நான் அறிந்து கொண்டேன் காயம் மிகவும் சிறிது என்று விளக்கிக் கொண்டு போனான். கேட்ட நந்தினிக்கு நெஞ்சம் சற்று நிம்மதியடைந்தது. ஆனால் அந்த நிம்மதி சில கணங்கள்தான். அவள் முகம் கலவரமடைய மீண்டும் அரவிந்தனை பார்த்து, கெட்ட விஷயம் ஒன்று உள்ளதாக சொன்னீர்களே, அது என்ன? அரசரின் நலம் ஒன்றுதான் இந்த உலகத்திலேயே எனக்கு மகிழ்ச்சியான விஷயம். அவரே நலமுடன் இருக்கிறார் எனில் கெட்ட செய்தி என்ன இருக்க முடியும் என்று வினவினாள். கேட்டவளை கண்ணோடு கண்ணாக நோக்கிய அரவிந்தன், என் யூகப்படி அந்த காயம் அரசருக்கு தானாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை தேவி. நாங்கள் காட்டிற்குள் ஏரியில் இறங்கிய பின்னால் மழை வந்து காட்டுத்தீயை அணைத்துவிட்டது. நான் அங்கிருந்து கிளம்பிச் சென்ற போதே தீ முற்றிலுமாக கட்டுக்குள் வந்துவிட்டது. எனில் நான் கிளம்பி மாறன் அங்கு வந்து சேர்ந்த பின்பாகத்தான் அரசர் கானகத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். மரங்கள் பற்றி எரியும் பாதையில் அரசரை செல்ல மாறன் அனுமதித்திருக்க மாட்டார். பிரபுவை பாதுகாப்பாக வேறு வழியில்தான் அழைத்துச் சென்றிருப்பார். இருந்தும் பிரபுவின் கையில் காயம் பட்டிருக்கிறது. மாறன், அகிலன், ராகவன் போன்றோர் கானகத்தில் அரசருக்கு துணை இருந்திருக்கின்றனர். அத்துடன் நெருப்பும் முற்றிலுமாக அணைந்துவிட்டது. ஆனாலும் பிரபுவின் கையில் தீக்காயம் உண்டாகியிருக்கிறது. எனில் அந்த காயத்திற்கு பின்னால் பெரும் மர்மம் ஒன்று உள்ளது தேவி. நம் பிரபு எரியும் கட்டை ஒன்றை தேடி எடுத்து வந்து தன் கையால் தானே சூடு போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அதுவும் உங்களை தன்னிடம் வரவழைப்பதற்காக என்று அமைதியான குரலில் தீர்க்கமாக கூறினான் அரவிந்தன். நந்தினி அதிர்ந்தாள். கண்கள் விரிந்து படபடக்க, அப்படியெனில் என்று ஆரம்பித்தவள் அதற்கு மேல் கேட்க வார்த்தைகள் இல்லாமல் தவித்தாள். வார்த்தை பஞ்சத்தினால் தத்தளித்தவளுக்கு அரவிந்தன் உதவினான். ஆம் தேவி, இதற்கு ஒரே ஒரு அர்த்தம்தான் உள்ளது. பிரபு தங்களை ஏமாற்றி இங்கே வரவழைத்துள்ளார் எனில் உங்களுடைய உண்மை அடையாளத்தை அவர் அறிந்து கொண்டு விட்டார் என்பதே இதன் பொருள் என்று இளவரசன் கூற நந்தினி திகைத்து நின்றாள்.